டீ கடையில் டீ ஆத்தா தாண்டா லாயக்கு அப்படின்னு என்னுடைய அம்மா தாத்தா என்னுடைய தாய் மாமாவை பார்த்து சொன்னார். ஆனால் அதையே அவர் சாபமாக இல்லாமல் வரமாக எடுத்துட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? தூத்துக்குடி துறைமுகத்தில் மிகச்சிறந்த அதிகாரியாக பதவியில் உட்கார்ந்தாரு. அதோடு இல்லாமல் எங்கள் தாத்தா சொன்னதுக்காக புதுசாக ஒரு டீ கடை வேற வச்சாரு. ஆனால் இதை அவர் சாதித்தார் தெரியுமா? மகாகவி பாரதியின் இளைத்தல் இகழ்ச்சின்ற 3வது ஆத்திச்சூடிய தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சார். நீங்க எப்ப பாரு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, எனக்கு மட்டும்தான் இந்த தோல்வி வருமா, ஏன் அவன்லாம் நல்லா இருக்கானே இப்படின்னு தானே நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை மாத்துங்க. உங்க மனசில் இருந்து இந்த மாதிரியான தோல்வி மனப்பான்மை கொடுக்கக்கூடிய அந்த நினைப்பையே அழிச்சிருங்க. ஏன் இன்றைக்கு என்ன நடந்தது? 108 இடத்தை பிடித்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்த நமது தவேகன் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? துவண்டு போயிட்டாங்களா? பழிச்சொல்லுக்கு பயந்தாங்களா? தன்னை எல்லாரும் இளைச்சவன் சொன்னாங்களேன்னு பயந்தாங்களா? இல்லையே. எப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வரா அவர் பதவியேற்றிருக்காரே, இது நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா? உங்கள் மனதில் தோன்றும் நேரமெல்லாம் நான் வெற்றி பெற பிறந்தவன் என்ற வசனத்தை உள்ளுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இளைத்தல் நிகழ்ச்சி என்ற மகாகவியின் ஆத்திச்சூடியை மறவாமல் கடைபிடியுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. நான் உமா பாரதி, மகாகவி பாரதியின் வம்சாவளி. நன்றி.